பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த வாரமும் கர்த்தர் நம்மை ஜெபத்தில் இணைத்திருக்கிறார். உங்களோடு சேர்ந்து ஜெபிப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்கிறது. தேவன் கவனமாய் கேட்டு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். இல்லை, ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். சரி, எல்லோரும் வந்துட்டாங்களா பாருங்கள். இன்றைக்கி சில முக்கியமான காரியங்கள். நம்ம இப்போ எந்த காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம், நம்மை சுற்றி உலகம் முழுவதும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வசனங்கள் நம்முடைய கண் முன்னால் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நாம் இந்த காலத்தில் எதன் மீது கவனம் செலுத்தி நம்மை ஜெபிக்க வேண்டும், அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் விசேஷமாக பார்க்க போகிறீங்க. வீடியோவில் பார்க்க போகிறீங்க, ஸ்பெஷலான சாட்சிகளை பார்க்க போகிறீங்க, ஸ்பெஷலாக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதனால் அவங்க வீட்டில் எல்லோரும் வந்துட்டாங்களா பாருங்கள். முக்கியமாக குட்டி பிள்ளைகள் நிறைய உற்சாகமாக வந்திருக்கிறீங்க. சோர்ந்து போயிட்டீங்களா? எல்லோரும் வந்திருக்கிறீங்களா? பைபிளோடு வந்து உட்காரணும்னு சொல்லியிருக்கிறதில்ல, வேத புஸ்தகத்தோடு வரணும். வீட்டில் இருக்கிற பெரியவங்களாம் வந்துட்டாங்களா பாருங்கள். எல்லாரையும் கூப்பிடுங்க. நம்ம சேர்ந்து இந்த நாளில் முக்கியமான சில காரியத்தை அறிந்து அதற்காக ஜெபிக்க போகிறோம். சரியா? இப்பொழுது ஒரு பாடல் பாடின பிறகு சாட்சி. முதலாவது, நிறைய பேர் அதன் மூலமாக உற்சாகம் அடைந்து ஜெபிக்கிட்டு அற்புதம் பெற்றுக்கொள்கிறாங்க. போகிற இடம்லாம் சொல்கிறாங்க, நான் அதனால் எனக்குள்ள விசுவாசம் வருது, நானும் ஜெபம் பண்ணி இயேசு கிறிஸ்துக்கிட்ட அற்புதம் பெற முடியும்னு விசுவாசம் வருது, அப்படி ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்குதுன்னு சொல்லி. முதல்ல உங்களுடைய பாரம், உங்களுடைய கவலை, உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிடணும். அதுக்கு தான் இந்த சாட்சிகள் வாசிக்க போகிறோம். ஜெபம். அதன் பிறகு உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வசனங்கள் இன்றைக்கு உலகத்தில் இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதன் பிறகு நாம் ஜெபிக்க போகிறோம். சரியா? நான் உம்மை துதிக்கிறேன், எங்களை பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம், எங்கள் ஜெபத்திற்கு பதில் தந்ததற்காக ஸ்தோத்திரம், தீங்கு எங்களை தொடாதபடி காத்து கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மனதார நான் உம்மை துதிக்கிறேன், நீர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். பயப்படாதே, நான் கூட இருக்கிறேன் என்று சொன்னீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு என்னோட கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். மனதார உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு அற்புதம் செய்கிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது எங்கள் வீட்டில் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மனதார உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, உம்முடைய அன்புக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக, உம்முடைய வல்லமைகளுக்காக, உம்முடைய கிருபைக்காக கோடி 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 ஸ்தோத்திரம் என்று நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களுடைய ஸ்தோத்திர பலிகளை மகிழ்ச்சியோடு நாங்கள் ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவரை துதிக்கும் போதே நம்முடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகும். நம்மளுக்குள்ளே எத்தனை பாரம், கஷ்டம், சோர்வெல்லாம் இருந்தால் கூட அதெல்லாம் நம்மளை விட்டு ஓடிடும். ஆண்டவருடைய பிரசன்னம் வந்த உடனே எல்லாமே நம்முடைய உள்ளத்தை விட்ட மாறி உள்ளம் லகுவாகிவிடும். அதனால தான் அவருடைய பிரசன்னத்தில் பாட்டு பாடி அவரை துதித்து அவரை ஸ்தோத்திரம் செலுத்துவது. சரியா? இப்போ சாட்சிகள் நல்லா கவனிங்க. ஆண்டவர் இன்னைக்கு நிறைய பேருக்கு விடுதலை கொடுத்த சாட்சிகள் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பாவ பழக்கங்கள், தவறான பழக்கங்கள், சில அடிமைத்தனம், அதிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்த நிறைய காரியம். உங்கள் வாழ்க்கையில் கூட சில அடிமைத்தனம் இருக்கலாம். நீங்கள் எதனால் ஜெயிக்கப்படுகிறீர்களோ அதற்கு அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அதனால் எந்த ஒரு பழக்கமும் உங்களை மேற்கொண்டு விட முடியாத சூழ்நிலை வந்தால் நீங்கள் அதுக்கு அடிமைகள் ஆக்கிவிட்டீங்கன்னு அர்த்தம். அது அடிமையாகினா என்ன அர்த்தம்னா, அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு பொல்லாத பிசாசின் ஆவி. அவன்தான் உங்களை அடிமைப்படுத்தி அதனால் உங்களுடைய சமாதானத்தை கெடுத்து நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கி வராதபடி தடை செய்து உங்களுடைய விசுவாசத்தை கொலைத்து உன்னால் விட முடியாது, இனி சாகு வரைக்கும் நான் இப்படி தான் இருந்தாகணும், அந்த மாதிரி ஒரு தவறான நம்பிக்கையை நமக்குள்ளே கொண்டு வந்து அப்படியே முடக்கி விடுவான். ஆனால் இயேசு கிறிஸ்து நீ பயப்படாத, நான் உனக்கு விடுதலை தருகிறேன், நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி நம்மை தைரியப்படுத்தி விடுதலை கொடுத்து நம்மை மகிழ பண்ணுகிற ஒரு ஆண்டவர். அந்த ஆண்டவர் செய்த அற்புதங்கள் தான் இன்றைக்கி நிறைய சாட்சிகள். கவனமாக கேட்குறீங்களா? நம்ம பார்க்கலாம். சகோதரி மேரி கேரளாவிலிருந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. எனக்கு இப்பொழுது வயது 75. நான் 8 வயது இருக்கும் போதிலிருந்தே மூக்குப்பொடி போடும் பழக்கத்திற்கு பழகிவிட்டேன். சின்ன வயசில் 8 வயசில் யாரோ பழக்கி விட்டாங்க பார்த்தீங்களா. நாளடைவில் வெற்றிலை பாக்கும் போட ஆரம்பித்தேன். 2 பழக்கங்களுமே என்னை அடிமைப்படுத்தின. வெற்றிலை பாக்கு போடாமல் என்னால் இருக்கவே முடியாது. சில நிமிடங்கள் கூட வெற்றிலை பாக்கு இல்லை என்றால் எதையோ இழந்தது போன்றே எனக்கு இருக்கும். நான் தூங்கும்போது கூட என் தலைமாட்டில் ஒரு சுருக்கு பையில் வெற்றிலை பாக்கு இருக்கும்.
இரவில் எழுந்து உட்கார்ந்தால் கூட வெற்றிலை போட்டு விட்டு தான் படுப்பேன். இப்படி ஒரு அடிமையாக 67 வருடம் இருந்த எனக்கு கடந்த மாதத்தில் உங்களுடைய நிகழ்ச்சியில் காண்பித்த வீடியோ சாட்சி ஆச்சரியமாகவும் என்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை கொண்டு வந்ததாகவும் இருந்தது. என்னை போன்ற வயதான அம்மா பல வருடமாக போட்டு கொண்டு வந்த வெற்றிலை பாக்கு பழக்கத்தை நிறுத்திவிட்ட சாட்சியை பார்த்த பிறகு இயேசு எனக்கும் ஒரு விடுதலை தந்தார். நானும் என்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்தேன். நானும் வெற்றிலை பாக்கு மூக்குப்பொடி போடுவது இப்பொழுது இல்லை. எனக்கே என்னை பார்த்து ஆச்சரியமாக இருக்கிறது. என் 67 வருட அடிமை வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. 67 வருஷம் ஒரு பழக்கம் பாருங்கள். சில காரியம் ஆரம்பத்தில் தெரியும், கொஞ்சம் மாதிரி ஒரு மனசாட்சியை உறுத்தும். அதில் பழகிட்டா இதில் என்ன தப்பு, எல்லோரும் தான் போடுறாங்க, எல்லோரும் தான் வெத்தலை பார்க்க போடுறாங்க, எல்லோரும் தான், இதில் ஒரு பெரிய பாவமாக நான் என்ன கொலையாக பண்ணிட்டேன், நான் என்ன மதுபானமாக குடிச்சிட்டேன், அப்படிலாம் நம்ம மனசுக்குள்ளே ஒரு நம்மை நாமே தேய்த்து கொள்ளுகிற ஒரு காரியம். அது சாத்தானுடைய தந்திரம். நீங்கள் அதில் முடக்கப்பட்டுறணும், அதை விட்டு வெளியே வந்துடக்கூடாது என்பதற்காக. அது கூட ஒரு பாவப்பழம், உங்களுடைய சரீரத்தை கெடுக்கிற ஒரு காரியம். பொடி போடுவது, வெற்றிலை போடுகிற பழக்கம் உங்களுடைய சரீரத்தை கெடுக்கும். பார்த்திங்களா, டாக்டர்ஸை சொல்லுவாங்க அது கேன்சரை கொண்டு வரும், அதை போடாதங்க, அதை செய்யாதங்கன்னு டாக்டர்ஸ் ஆலோசனை கொடுக்குறாங்கல்ல. அப்போ நம்முடைய சரீரத்தை அது பாதிக்கிற ஒரு விஷயம். அது மாத்திரம் இல்லைங்க, அது அடிமைப்படுத்துகிற ஒரு விஷயம். அடிமைத்தனம்னால இதுக்கு பின்னால் ஒரு பிசாசு இருக்கிறான் என்று தான் அர்த்தம். அப்போது நீங்கள் அதுக்கு அடிமையான பிறகு உங்களுக்குள்ளே அந்த சரீரத்தை நீங்கள் கரைப்படுத்தும் போது தேவனுடைய வாலயம் தான் நம்முடைய சரீரம், நமக்குள்ளே தான் ஒரு வாசம் பண்ணுகிறார். அப்போ அந்த சரீரத்தை தீட்டுப்படுத்தும் போது அது ஆண்டவரை துக்கப்படுத்துவதற்கு சமம். அப்போ நீ உன் ஆலயத்தை, உன் சரீரமாகிய ஆலயத்தை கெடுத்தால் நானும் உன்னை கெடுப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆசீர்வாதத்தை நம்ம இழக்க நேர்ந்து விடும் என்பதால் இவங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார். பாருங்களேன், ஒரே வீட்டில் 2 பேருக்கு அற்புதம். இன்னொரு சாட்சி பாருங்களேன், அதே வீட்டில் இருந்து சகோதரி ஜூலி கேரளா, அவங்களும் அதே குடும்பத்தை சார்ந்தவங்க. அவங்க எழுதியிருக்காங்க பாருங்கள், நான் 38 வருடமாய் மூக்குப்பொடி போடும் பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன். பிறகு உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை பார்த்து நம்மை அடிமைப்படுத்தி இருக்கிற எல்லாமே பாவம் என்று தெரிந்து என்னை அடிமைப்படுத்தி இருந்த மூக்குப்பொடி பழக்கத்தை விட்டுவிட்டேன். அதாவது ஆண்டவரிடத்தில் ஜெபித்த போது விடுதலை கொடுத்துட்டார். அதன் பிறகு எனக்கு இருந்த வேலை பளு, பிரச்சனைகள் மற்றும் பல காரணங்களால் வெற்றிலை பாக்கு போட ஆரம்பித்தேன். ஒன்று போனால் அடுத்தது. இதுதான் சாத்தானுடைய தந்திரம். இதை விட்டால் இதெல்லாம் எல்லாரும் பயன்படுத்துகிறதான் பார் அப்படின்னு சொல்லுவான். அப்போ இது தவறு இல்லை என்று தான் நானும் நினைத்தேன். பார்த்தீங்களா, அதுதான் பிசாசனுடைய தந்திரமே. ஒரு 2 மாதமாகத்தான் போட ஆரம்பித்தேன். என்னை 38 வருட பாவத்திலிருந்து மீட்டெடுத்த இயேசு என்னை விட்டுவிடவில்லை. என் அறியாமையை மன்னித்து எனக்கு உங்களுடைய நிகழ்ச்சியில் பல வருடமாக வெற்றிலை பாக்கு போட்டு வந்த பாட்டி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையான வீடியோ சாட்சியும் அதை தொடர்ந்து நீங்கள் பேசின வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என்னை தொட்டது. இயேசு என்னோடு பேசினதை உணர்ந்தேன். அன்றைய தினத்தில் நான் வெற்றிலை பாக்கு போடுவதற்காக நிறைய வெற்றிலையை வாங்கி வைத்திருந்தேன். ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போதே எல்லா வெற்றிலையும் எடுத்து குப்பையில் போட்டுவிட்டேன். அதன் பிறகு என் பாவத்தை ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டு அழுது ஜெபம் செய்தேன். அதன் பிறகு வெற்றிலை போடும் எண்ணம் எனக்கு வரவில்லை. விடுதலையோடு ஒரு சந்தோஷத்தை உணர்கிறேன். இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த விடுதலையின் சந்தோஷத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி. விடுதலையின் சந்தோஷம், ஒரு அடிமைத்தனத்தின் விடுதலை. பாருங்கள், இந்த மாதிரி சில பழக்கங்கள். அப்புறம் சீட்டு விளையாடுவது, ரம்மி விளையாடுறது. இப்போ ஆன்லைனில் விளையாட்டு, பப்ஜி, இது மாதிரி விளையாட்டில் பிள்ளைகள் அடிமையாகி விடுதலை பெற்றாங்கல்ல. அது மாதிரி பெரியவங்களை அடிமைப்படுத்த இந்த ரம்மி விளையாட்டு, இது பிரபலங்கள்லாம் விளம்பரப்படுத்துகிறாங்க. பணம் கிடச்சிதுன்னு. அப்போ தற்கொலை பண்ணி நிறைய பேர் சாகிற செய்தி பேப்பரில் வருதில்ல. இந்த ரம்மி விளையாடி லட்சக்கணக்கான ரூபாய் நஷ்டப்பட்டு தற்கொலை பண்ணி செத்தவங்க, கொலை பண்ணவங்க, அதெல்லாம் நான் அடுத்த வாரத்தில் உங்களுக்கு பத்திரிக்கையிலேருந்து எடுத்து காண்பிக்கிறேன் என்ன நடக்கிறது என்று. அப்போ இது ஒரு பிசாசு அதுக்கு பின்னால் இருப்பார். அது அடிமைப்படுத்தி விடும். அப்படியே அந்த விளையாட்டில் அடிமைப்படுத்தி பணத்தை உறிஞ்சி எடுத்து விடுவது. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை அவன் எடுத்துகிட்டு போயிடுவான். சும்மா ஏமாத்துறதுக்கு உடனே உங்களுக்கு போனஸ்ஸு முதல்ல எடுத்த உடனே உங்களுக்கு இந்த ரூபா ஜெயிக்கிற மாதிரி காமிச்சு அவன் அதுக்கேற்ற மாதிரி அந்த கம்ப்யூட்டர் செட்டப் தானே எல்லாமே.
முதல்ல நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி செட் பண்ணிடுவான். அப்புறம் உங்களுடைய பணத்தை கொஞ்சமாக உறிஞ்சி ஆசை காமிச்சு உறிஞ்சி எடுத்துருவான். அது ஒரு அடிமைத்தனம். நீங்கள் உடனே ஒப்பு கொடுத்து விடுதலை பெற்றுக்கொள்ளணும். யாரோ பணம் சம்பாதிக்க உங்களை ஏமாற்றி வஞ்சித்து அடிமைப்படுத்துகிறான். அதுக்கு பின்னால் இருப்பது அடிமைப்படுத்துகிற ஒரு ஆவி என்பதை அறிந்து கொள்ளுங்க. அப்போ இயேசு தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். பாருங்கள், இந்த மகளுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார். 38 வருட பழக்கத்திலிருந்து இப்போது எனக்கு ஒரு சந்தோஷத்தை நான் உணர்கிறேன் என்பதாக எழுதியிருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சகோதரர் டேனியல் நாமக்கல், இவங்க பாருங்களேன், நான் ஒரு 25 வருடமாக ஹான்ஸ் என்ற போதை பொருள் போடும் பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன். இவங்களும் பாருங்கள், ஒரு போதை வஸ்து ஹான்ஸ் என்கிற போதை வஸ்துக்கு அடிமையாக இருந்தேன். என்னால் சாப்பாடு கூட இல்லாமல் இருக்க முடியும், ஹான்ஸ் போடாமல் இருக்க முடியாது. சில நேரங்களில் ஹான்ஸ் வாங்க கூட காசு இல்லாமல் இருந்திருக்கிறேன். அப்போவும் போடாமல் நான் விட்டது இல்லை. நான் வாயில் போட்டு துப்பியதை கூட எடுத்து மறுபடியும் போட்டிருக்கிறேன். அந்த அளவிற்கு அந்த பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன். அப்பொழுது எனக்கு அது அருவருப்பாய் தெரியவில்லை. உங்களுடைய ஜெபிக்கலாம் அங்கே நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தேன். அதில் வாசிக்கப்படும் சாட்சிகளை எல்லாம் விருப்பப்பட்டு கேட்க ஆரம்பித்தேன். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் என்னை தொட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக என் பாவத்தை நான் உணர்ந்து முழுமையாக என்னை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்தேன். அதன் பிறகு வேதம் வாசிக்கவும் ஜெபிக்கவும் தொடர்ந்து செய்து வருகிறேன். இப்பொழுது கடந்த 5 மாதமாக ஹான்ஸ் பழக்கத்தை விட்டுவிட இயேசு கிருபை செய்தார். எவ்வளவு அருவருப்பான வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கிறேன் என்று இப்பொழுது நான் உணர்கிறேன். இயேசு எனக்குள் வந்ததற்கு பிறகு அந்த எண்ணம் கூட எனக்குள் இல்லை. 25 வருட பாவ பழக்கத்திலிருந்து என்னை விடுவித்து ஒரு மனிதனாக உணரச் செய்த இயேசுவுக்கு நன்றி. 25 வருஷம் அந்த போதை பொருளை பயன்படுத்துகிற பழக்கம். இயேசுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார். இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. ஏதோ ஒரு பழக்கம் உங்களை அடிமையாக்கி வச்சுருக்குது. பணம் வீணாகுது, நேரம் வீணாகுது, நீங்கள் பாதிக்கப்பட்ட மனசாட்சி உறுத்துது. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. பாருங்கள், ஒரு சகோதரர், இவர் ஒரு காரியம் எழுதியிருக்கிறாரு. நான் அவருடைய ஃபோன் நம்பர் மற்றவரெல்லாம் இருக்க, அவருடைய பெயர் வேண்டாம், இல்லை, நான் அவருடைய அனுபவத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. நான் இப்பொழுது இயேசுவின் பிள்ளையாக மாறியிருப்பதை மட்டும் உங்களுடன் சாட்சியாக பகிர்ந்து கொள்ளுகிறேன். நான் 30 வருடத்திற்கு மேலாக விபச்சார பாவத்தில் வாழ்ந்து வந்தேன். என்னுடைய எண்ணங்கள், சிந்தை எல்லாவற்றிலும் விபச்சார எண்ணம் மேலோங்கி இருக்கும். 15க்கும் மேற்பட்ட தவறான பெண்களுடன் எனக்கு பழக்கம் இருந்தது. இதை தவிர எனக்கு வெளியே சொல்ல முடியாத பாவம் இருந்தது. ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போய்கொண்டு இருந்தாலும் என்னால் ஜெபிக்கவும் வேத வாசிக்கவும் முடியாமல் போய்விட்டது. என்னுடைய பாவங்கள் என்னை மேற்கொண்டது. இனி இவ்வளவுதான், என் வாழ்க்கை விபச்சார பாவத்திலிருந்து இறந்து போய்விட வேண்டியதுதான் என்று நினைத்திருந்தேன். இருந்த நேரத்தில்தான் உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்தேன். அதில் ஒரு சாட்சியாக 38 வருடத்திற்கு மேலாக என்னைப்போல் பாவத்திலிருந்த ஒருவரின் சாட்சியை நீங்கள் வாசிக்க கேட்டேன். அந்த சாட்சியை கேட்டு முடித்ததும் என்னையும் மீறி அப்படி ஒரு அழுகை எனக்குள் இருந்து வந்தது. என்னை இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுத்து என் பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபம் செய்தேன். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் வேதம் வாசித்து தொடர்ந்து ஜெபித்து வருகிறேன். இயேசு என் கூட இருக்கிறதை நான் உணர்கிறேன். என் ஆவி, ஆத்மா, சரீரத்தை இயேசுவிடம் ஒப்படைத்து இருக்கிறேன். என் சிந்தையிலும் எண்ணத்திலும் இப்பொழுது பாவ எண்ணங்கள் இல்லை. எனக்கு திருந்துவதற்கு வழியே இல்லை என்று நினைத்திருந்த என்னை பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து இயேசுவின் பிள்ளையாக வாழ வைத்திருக்கிறார். என்னை மறுபடியும் பிறக்கச் செய்த இயேசுவுக்கு நன்றி. பாருங்களா, பாவம், அந்த அடிமைத்தனம், இது மாதிரி ஏதோ ஒரு தவறான பழக்கம், தவறான பாவ காரியம், வெளியே சொல்ல முடியாது, யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள முடியாது, தப்பாக நினச்சிருவாங்க, உள்ளுக்குள்ளேயே வைத்து புழுங்கி கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? இயேசு உங்களை நேசிக்கிறார். நீங்களே உங்களை அருவருக்கலாம். நான் ஏன் இதை செய்கிறேன், ஏன் என் வாழ்க்கை எப்படி இருக்குது, ஐயோ இதை வெளியே சொன்னால் ஒரு அசிங்கம், அருவருப்பு, எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்களேன்னு நினைக்கிறீங்களா? இயேசு உங்களை அப்படி பார்க்க மாட்டார். அவர் உங்களை நேசிக்கிறார். ஐயோ இந்த மகன், இந்த மகள் பாவத்தில் இந்த வெளிவர முடியாமல் தவிக்கிறாங்களே, அதுக்கு தான் இயேசு வந்தார். மனிதனை இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுக்க சிலுவையிலே தன்னையே பலியாய் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். பாவத்தில் ஒரு விடுதலை கொண்டு வரும். இந்த சகோதரனுக்கு விடுதலை கொடுத்து ஒரு பரிசுத்த வாழ்க்கை தந்துட்டார். பார்த்தீங்களா?
அதுக்கு தான் இயேசு வந்தார். மனிதனுக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கையை கொடுப்பதற்கு, பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி ஒரு சுத்தமுள்ள பரிசுத்தமுள்ள வாழ்க்கை கொடுக்க தான் இயேசு பரிசுத்தமுள்ள தேவனாக உலகத்தில் வந்து தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி நமக்கு மீட்பை, ரட்சிப்பை உண்டு பண்ணினார். இன்றைக்கு உங்களை மன்னிப்பார், உங்களுக்கு விடுதலை தருவார். நீங்கள் யாருக்கும் சொல்ல வேண்டாம், மனதில் இயேசுகிட்ட மட்டும் சொல்லுங்கள். ஆண்டவரே, இயேசுவே, என்கிட்ட இந்த பாவம் இருக்குது, நானும் இந்த பாவத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறேன். அந்த சகோதரனுக்கு விடுதலை கொடுத்தீங்க, எனக்கு ஒரு விடுதலை தாங்க. உண்மையாக கேளுங்க, இன்றையிலேருந்து உங்களுடைய உள்ள மாறிவிடும், சிந்தனை மாறிவிடும். இயேசுவால் மன்னிக்க முடியாத பாவமும் இல்லை, இயேசுவால் விடுதலை கொடுக்க முடியாத பாவமும் இல்லை. எந்த பாவத்தை மன்னிக்க இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு. அந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்க இயேசுவுக்கு வல்லமை உண்டு. உங்களுக்கு இன்றைக்கு செய்வார். சரியா? இதே மாதிரி தான் சகோதரர் ஸ்டீஃபன், சென்னை. நான் ஒரு கிறிஸ்தவனாய் கடமைக்காக ஆலயம் சென்று வருவேன். மற்றபடி தனி ஜபம், வேத வாசிப்பு எதுவும் என் வாழ்க்கையில் இருந்தது இல்லை. இதை தவிர 35 வருடமாக புகையிலை போடும் பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன். புகையிலை போடாமல் ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு 20 பேக்கெட்ஸ் மேலாக புகையிலை போட்டுக் கொள்வேன். 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் உங்களுடைய ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தேன். உங்கள் நிகழ்ச்சியை பார்த்த பிறகுதான் ஒரு கிறிஸ்தவனின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டேன். என் பாவங்களை உணர்ந்தேன். 2021 ஜூலை 31க்குள் ஆகவே என்னுடைய எல்லா பாவங்களையும் ஒப்பு கொடுத்து இயேசுவோடு ஒப்புரவாக்கிவிட்டேன். அந்த நாளில் நான் என்னை ஒப்பு கொடுத்து இயேசுவோடு ஒப்புரவாக்கிவிட்டேன். அதன் பிறகு என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள். வேதமாசித்து ஜெபிக்காமல் என் நாள் தொடங்கவில்லை. அன்றிலிருந்து இன்று வரை இயேசுவோடு இணைந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வருகிறேன். 35 வருட புகையிலை பழக்கத்தை முற்றிலும் மறக்க செய்து ஒரு புது சிருஷ்டியாக என்னை வாழ வைத்த இயேசுவுக்கு நன்றி. எத்தனை வருஷ பாவ அடிமைத்தனமாக இருந்தாலும் இயேசுவால் விடுதலை கொடுக்க முடியும். ஒரே ஒரு நாள், இன்றைக்கு இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க, என் பாவத்தை மன்னிங்க, நீங்கள் எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்ததை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி பாருங்கள், உடனே ஒரு விடுதலை. சகோதரி சசிரேகா, திருநெல்வேலி. என் கணவர் இயேசுவை அறியாதவர். கடந்த 23 வருடமாக குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தார். குடித்து விட்டால் தெருவே வேடிக்கை பார்க்கும் அளவிற்கு ரகளை செய்வார். வீட்டிற்குள் நுழையும் முன்பாகவே வீட்டு கதவை பிடுங்கி எறிந்துவிட்டு தான் வருவார். எத்தனையோ முறை நல்ல விதமாக சொல்லியும் அவர் திருந்துவதாக இல்லை. நான் ஃபோனில் உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்தால் அவர் டிவியில் சினிமா பார்த்து கொண்டிருப்பார். உங்களுடைய நிகழ்ச்சியை பார்க்க கூப்பிட்டாலும் வரமாட்டார். நான் டிவியில் உங்களுடைய நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் அவரும் வேண்டா வெறுப்பாக உட்கார்ந்து கேட்க ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அவரிடத்தில் நல்ல மாற்றங்கள் வர ஆரம்பித்தது. அவராகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அதனால் குடியை விட்டுவிட்டார். இயேசுவுக்கு பிரியமில்லாத பொருட்கள் மற்றும் ஜாதகங்களை வீட்டிலிருந்து எடுத்து வெளியே எறிந்து விட்டார். குடும்ப ஜெபம் செய்யவும் வேதம் வாசிக்கவும் ஆரம்பித்தார். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் உபவாசம் இருந்து ஜெபம் செய்கிறார். தினமும் 3 வேளை ஜெபம் செய்கிறார். நாங்கள் இப்பொழுது குடும்பமாய் கைப்பிரதிகளை கொடுத்து கிராமம் ஊழியம் செய்து வருகிறோம். சரிங்களா? அதான் இயேசுனுடைய வல்லமை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துவது. குடிகாரனாய் இருந்த அந்த சகோதரரை மற்றவர்களுக்கு இயேசுவின் அன்பை குறித்து அறிவிக்கிறவராய் கர்த்தர் மாற்றிவிட்டார். 23 வருடமாய் குடிக்கு அடிமையாயிருந்த என் கணவரை தெருவே வேடிக்கை பார்த்தது இப்பொழுது மனம் திருந்தி இயேசுவுக்கு ஊழியம் செய்து வருவதையும் பார்த்து வருகிறாரு. எங்கள் குடும்பத்தை சாட்சியாக நிறுத்தின இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். அன்பு சகோதரனுடைய ஜெபம் ஆண்டவர் பதில் கொடுத்தார். இன்றைக்கி இதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் இயேசு அற்புதம் செய்வார். சகோதரி, உங்கள் கணவர் அல்லது உங்களுடைய பிள்ளைகள் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. நீங்கள் பயப்படாதுங்க, தொடர்ந்து ஜெபிங்க. சகோதரி நகோமி, சென்னை. என் அக்கா மகள் இயேசுவை அறியாத பெண். அவளுக்கு திருமணமாகி 22 வருடங்கள் கடந்தும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாள். அவள் நம்பிய எல்லா தெய்வங்களும் மருத்துவ உலகமும் கைவிட்ட நிலையில் நான் இயேசுவை பற்றி அவளுக்கு சொல்லி உங்களுடைய நிகழ்ச்சியையும் பார்க்க சொல்லியிருந்தேன். ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியில் 21 நாள் தானியல் உபவாச ஜெபம் நடந்தபோது நானும் தேசத்திற்காக ஜெபிக்க என்னை ஒப்பு கொடுத்தேன். தொடர்ந்து 21 நாள் ஜெபம் செய்தேன். கடைசி 5 நிமிடத்தில் மட்டும் என் அக்காள் மகளின் குழந்தை பாக்கியத்திற்காக கண்ணீரோடு ஜெபம் செய்தேன்.
இயேசு என் கண்ணீரின் ஜெபத்தை கண்டு என் அக்கா மகளுக்கு கடந்த மே மாதத்தில் ஒரு பெண் குழந்தையை கொடுத்திருக்கிறார். 22 வருட நிந்தையையும் அவமானத்தையும் இயேசு என்ற ஒருவரால் மாத்திரமே துடைத்தெறிய முடிந்தது. அவளுக்கு இருந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின இயேசுவுக்கு நன்றி. பாருங்கள், 22 வருஷமாக குழந்தை இல்லை, நிந்தை, அவமானம். ஒரு பாரம் எடுத்து அவங்களுக்கு ஜெபிச்ச போது இயேசு அற்புதம் செய்தார். உங்களுக்கு செய்வார். நிந்தை மாறும், அவமானம் மாறும், தடைகள் மாறும், காரியம் வாய்க்கும். ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், பயப்படாதுங்க. சகோதரி மகேஸ்வரி நாகர்கோயிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. நான் கடந்த 7 வருடமாக உடம்பு சரியில்லாமல் கஷ்டப்பட்டேன். எதை சாப்பிட்டாலும் வாந்தி பண்ணிவிடுவேன். தண்ணீர் குடித்தால் கூட வாந்தி வந்துவிடும். கடந்த 2 வருடமாக பிசாசு போராட்டத்திலும் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தேன். இரவு நேரத்தில் என்னால் தூங்கவே முடியாது. நான் படுத்திருக்கும்போது யாரோ வந்து என் தலையை தொட்டுவிட்டு செல்வதை உணர்ந்திருக்கிறேன். போர்வையை இழுத்து மூடிக்கொண்டு படுத்தாலும் ஒருவர் வந்து என்னை தொடுவதை உணர்ந்திருக்கிறேன். பயத்தில் எனக்கு தூக்கமே வராது. வீட்டில் உள்ளவர்களிடம் சொன்னால் என்னை அலட்சியம் செய்வார்கள். எங்களை எல்லாம் தாண்டி உன்னை தொட்டுவிட்டதா என்று கேலி செய்து சிரிப்பார்கள். யாரிடத்தில் என் பிரச்சனை சொல்லுவது என்று நொந்து போய் இருந்து வந்தேன். உங்களுடைய ஜெபிக்கலாம் அங்கே ஜெப நிகழ்ச்சியை வீட்டில் போட்ட உடனே நான் தூங்கி விடுவேன். நிகழ்ச்சி முடிந்ததும் எழுந்து வருவேன். வசனத்தை கேட்கக்கூடாதபடி பிசாசு என்னை ஆட்கொண்டிருந்தது. கடந்த ஜனவரி மாதம் 1 தேதியில் வாக்குத்தத்த நேரலை ஜெப நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த என் அம்மா என்னை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டார்கள். எனக்கு பார்க்கவே விருப்பமில்லை. வீட்டு வேலையை செய்து கொண்டே இருந்தேன். கடைசி ஜெபத்திற்கு என் அம்மா என்னை ரொம்ப கட்டாயப்படுத்தினார்கள். நான் வந்து முழங்கால் போட்டேன். பில்லி சூனிய மந்திர கட்டுகளை, பிசாசின் போராட்டங்களை கடிந்து கொண்டு நீங்கள் ஜெபம் செய்தீர்கள். அதே வேளையில் ஏதோ ஒன்று என்னை தள்ளிவிட்டு வெளியே சென்று விட்டார். அவங்களை கீழே தள்ளிட்டு அந்த ஆவி போய்விட்டார். அன்றைய இரவிலேயே நன்றாக தூங்கினேன். 7 வருடங்களாக எனக்கு இருந்த பலவீனங்கள், 2 வருடமாக இருந்த பிசாசின் போராட்டம், 2லும் எனக்கு விடுதலை ஆண்டவர் கொடுத்தார். வேதம் வாசித்து இப்பொழுது ஜெபித்து வருகிறேன். சுகத்திற்கும் சமாதானத்திற்கும் சந்தோஷத்திற்கும் தூரமாயிருந்த எனக்கு எல்லாவற்றையும் சொந்தமாய் கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. மகேஸ்வரி என்கிற மகளுக்கு பாருங்கள், பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை, 7 வருஷம் அந்த சரீரத்திலிருந்து வியாதியிலிருந்து விடுதலை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நீங்களும் இயேசுகிட்ட ஜெபிக்கணும், சரியா? சகோதரி லிசா ஏஞ்சல், கன்னியாகுமரி. என்னுடைய அம்மாவிற்கு 54 வயதாகிறது. நன்றாக இருந்த என் அம்மாவுக்கு திடீரென உடம்பு சரியில்லாமல் போய்விட்டது. எந்த உணவையும் சாப்பிட முடியாமல் இருந்தது. சாப்பிட்டாலும் வாந்தியாக வந்துவிடும். நடக்கும்போது கூட நிமிர்ந்து நடக்க முடியாமல் கூன் போட்டு நடந்தார்கள். எப்பொழுதும் சுருண்டு படுத்து கொள்வார்கள். மிகவும் பலவீனமாகிவிட்டார்கள். நன்றாக இருந்த என் அம்மா படுத்த படுக்கையானது எங்கள் குடும்பத்தை மிகவும் பாதித்தது. என் அம்மாவை பார்க்கவே பாவமாக இருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை கடந்த மாதம் பார்க்க ஆரம்பித்தோம். ஒரு நாள் பிசாசு போராட்டத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக விசேஷமாக ஜெபம் செய்தீர்கள். உங்களோடு இணைந்து நானும் ஜெபம் செய்தேன். அப்பொழுது நீங்கள் சொன்னீர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் மீது அருகில் இருப்பவர்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லி கை வைத்து ஜெபம் செய்யுங்கள், விடுதலையை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னீர்கள். நானும் என் அம்மாவின் மீது கை வைத்து இயேசுவின் நாமத்தை கொண்டு ஜெபம் செய்தேன். அன்றைய இரவிலிருந்து என் அம்மா சுகமாகிவிட்டார்கள். இன்றைக்கு நன்றாக சாப்பிட்டு தூங்கினார்கள். மறுநாளிலிருந்து எப்பொழுதும் போல என் அம்மா சுறுசுறுப்பாய் வீட்டு வேலைகளை செய்து சந்தோஷமாய் இருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தை சொல்லி நான் கை வைத்து ஜெபித்த போது என் அம்மாவிற்கு பிசாசின் போராட்டத்திலிருந்து இயேசு கொடுத்த விடுதலைக்காக நன்றி. இயேசுவுக்கே எல்லா மகிமை உண்டாகட்டும். பார்த்தீங்களா, தாயார் ஒரு அசுத்தாவினால் பாதிக்கப்பட்டு பலவீனப்பட்டு படுத்த படுக்க ஆயிட்டாங்க, கூனி மாதிரி ஆயிட்டாங்க. ஆனால் இந்த மகள் தன் தாய்க்காக பாரம் எடுத்து கை வைத்து இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிச்ச அன்றைக்கே விடுதலை. அந்த கட்டு அறுக்கப்பட்டது, விடுதலை, மாற்றம்.
நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. இன்றைக்கி உங்கள் வீட்டில் யார் வியாதியோடு இருக்கிறாங்க, குழந்தைகள், பெரியவங்க, கணவர், மனைவி, யாராக இருந்தாலும் நீங்கள் கை வைத்து இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் போது அவங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆமென். இந்த மகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சகோதரி சந்தியா, திருப்பூர். நான் கடந்த 13 வருடமாக பிசாசின் போராட்டத்தினால் மிகவும் கஷ்டப்பட்டு வந்தேன். நன்றாக தூங்கி கொண்டிருக்கும் போது திடீரென்று 1 மணி 2 மணிக்கு தூக்கத்திலிருந்து விழித்து எழுந்து விடுவேன். எழுந்ததும் எனக்குள் இனம் தெரியாத ஒரு பயம் வரும். பயம் வந்தவுடனே வலிப்பு வர ஆரம்பித்துவிடும். மாதத்திற்கு 4 முறை இந்த வலிப்பு எனக்கு வந்துவிடும். வலிப்பு எனக்கு வந்தால் மிகவும் பலவீனப்பட்டு போவேன். அமாவாசை, பௌர்ணமி தினங்களில் என்னை பாடாய்ப்படுத்திவிடும். மருத்துவத்திலும் எந்த பலனும் இல்லை. வாழ்க்கையை வெறுத்து போன ஒரு நிலையில்தான் இருந்து வந்தேன். 5 மாதத்திற்கு முன்பாக இரவு நேரத்தில் சத்யம் டிவியில் இரவு 10:30 மணிக்கு உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்தேன். அதில் ஒரு சகோதரி சாட்சி சொன்னார்கள். அந்த சாட்சியை கேட்டதுமே எனக்குள் ஒரு நம்பிக்கை வந்தது. அதன் பிறகு நீங்கள் பேசி ஜெபம் செய்தீர்கள். நீங்கள் ஜெபம் செய்யும் போதே நான் சுருண்டு கீழே விழுந்து விட்டேன். எனக்குள் இருந்து ஒரு உருவம் வெளியேறியதை நான் உணர்ந்தேன். அன்றிலிருந்தே எனக்கு ஒரு விடுதலை. இரவு நேரத்தில் தடையில்லாமல் தூங்குகிறேன். இப்பொழுது 5 மாதங்கள் கடந்து விட்டது. வலிப்பு வரவே இல்லை. எந்த பலவீனமும் என்னை தொடவில்லை. 13 வருடமாக என்னை பலவீனப்படுத்தி வைத்திருந்த பிசாசின் கட்டுகளிலிருந்து எனக்கு முழுமையான விடுதலை கொடுத்த இயேசுவையே என் வாழ்நாள் முழுவதும் துதிப்பேன். பாருங்கள், 13 வருஷம் அந்த பிசாசு போராட்டம், பயத்தின் ஆவி, வலிப்பு, ஃபிட்ஸ் கொண்டு வரும். ஆனால் இயேசு ஒரே நாளில் விடுதலை கொடுத்துட்டார். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை நாள். இன்றைக்கு நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். சரியா? இப்போது இன்னொரு சகோதரி, எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு சகோதரர் எங்களை தவறாக புரிந்து கொண்டு சண்டை போட்டார்கள். இதில் என் கணவரை கொலை செய்யவும் முடிவு செய்திருக்கிறார். இது எங்களுக்கு தெரியாது. அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி மாலையில் நடைபெற்ற அற்புத பெருவிழா நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். அதே நேரத்தில் என் கணவரை கொலை செய்வதற்காக வீட்டுக்கு வெளியில் அந்த சகோதரர் காத்து கொண்டிருந்திருக்கிறார். நாங்கள் எங்கள் வீட்டிற்குள் ஜெபம் செய்து கொண்டிருந்தோம். அப்பொழுது என் கணவரின் பெயரை சொல்லி, உங்கள் வீட்டில் உள்ள மரணக்கட்டுகள் இப்பொழுது விலகுகிறது என்று சொல்லி நீங்கள் ஜெபம் செய்தீர்கள். நாங்களும் ஜெபம் செய்துவிட்டு தூங்கிவிட்டோம். மறுநாள் காலையில் அந்த சகோதரர் எங்கள் வீட்டுக்கு வந்து தவறாக புரிந்து கொண்டு நடந்து கொண்டதாக சொல்லி மன்னிப்பு கேட்டு ஒப்புரவானார். இயேசுவின் அன்பை கொண்டு எங்களால் அவர்களை மன்னிக்க முடிந்தது. நாங்களும் மன்னித்து விட்டோம். இயேசுவின் அன்பு எங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. முதல் நாள் என் கணவருக்கு வைக்கப்பட்டிருந்த மரண கண்ணிக்கு விலக்கி காத்து கொண்ட இயேசுவுக்கு நன்றி. பார்த்தீங்களா, ஒரு மரண போராட்டம், கொலை செய்கிறதற்கு ஒரு ஆள், அவருடைய மனதை கர்த்தர் மாற்றி விடுதலை கொடுத்து விட்டார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத மனிதர்கள், பொறாமை கொண்ட மக்கள், அந்த பிடியிலிருந்தும் இயேசு விடுதலை தருவார். இப்போ ஒரு வாலிப மகள் சுபாஸ்ரீ, ஈரோடு. நான் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். நான் 9ஆம் வகுப்பு படிக்கும் வரை இயேசுவோடு நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருந்து வந்தேன். விளையாட்டாய் கொரியன் பாடல்களை பார்க்க கேட்க ஆரம்பித்து அதை பார்க்காமல் என்னால் இருக்க முடியாத அளவிற்கு அடிமையாகிவிட்டேன். கொரியன் பாட்டு அந்த பிள்ளைகள் சாட்சி சொன்னாங்கல்ல, அதுக்கு அடிமையான விடுதலை கொடுத்தாருன்னு. அதே மாதிரி நிறைய பையங்களை, நிறைய பிள்ளைகளை தான், வாலிப பெண் பிள்ளைகளை தான் இதை அடிமைப்படுத்துகிறாரு. பாருங்கள், அதை அடிமையாகிவிட்டேன். எப்பொழுதும் அந்த பாடல்களை கேட்டுக்கொண்டே இருப்பேன். கேட்க கேட்க இயேசுவை விட்டு விலக ஆரம்பித்து விட்டேன். அதான் சாத்தானுடைய தந்திரம். ஒரு காரியத்துக்கு உங்களை அடிமையாக்கி ஆண்டவரை விட்டு உங்களை வழி விலக பண்ணுவது. அப்போ நீங்கள் ஆசீர்வாதத்தை இழப்பீங்க, ரட்சிப்பை இழப்பீங்க, பரலோக பாக்கியத்தை இழப்பீங்க. அதான் சாத்தானுடைய தந்திரம். அதன் பிறகு என்னால் ஜெபம் செய்யவே முடியவில்லை. கடந்த 4 வருடமாய் இப்படித்தான் ஒரு அடிமை வாழ்க்கையில் இருந்தேன். இப்போது தான் உங்களுடைய நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்திருக்கிறேன். நான் பார்த்தபோது இப்படி பாடல்களை கேட்பது தவறு என்பதை குறித்து நீங்கள் பேசினீர்கள். அதை கேட்டதும் என் பாவத்தை உணர்ந்து மனம் கசந்து அழுதேன். அன்றைய தினத்திலேயே இனி அப்படிப்பட்ட பாடல்களை நீ கேட்காதே என்று ஒரு குரல் எனக்குள் கேட்டது. பாருங்க, ஆண்டவர் எப்படி பேசுகிறார், அவருடைய உள்ளத்துக்குள்ளேருந்து பேசுகிறார். வேண்டாம் உனக்கு மகளேன்னு சொல்லி உடனே என்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்து விட்டேன். அதிலிருந்து நான் பார்ப்பதை முற்றிலுமாய் விட்டுவிட்டேன்.
பார்க்க வேண்டுமென்ற எண்ணம் கூட எனக்குள் இல்லை. இப்பொழுது தினமும் வேதம் வாசித்து ஜெபித்து வருகிறேன். இயேசுவோடு கூட நல்ல ஐக்கியத்தில் இருந்து வருகிறேன். என்னை பாவத்திலிருந்து மீட்டெடுத்த இயேசுவுக்கு நன்றி. அதே மாதிரி சகோதரி பிரின்சி விளாத்திக்குளம், ஊரடங்கு காலத்தில் உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து வேத வாசிப்பு தேசத்திற்காக ஜெபம் என்று நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்தேன். நன்றாக ஜெபித்து கொண்டிருந்த நான் சும்மா பொழுதுபோக்கிற்காக ஜெபத்திற்கு காத்திருக்கிற நேரத்தில் யூடியூபில் வருகிற சமையல் குறிப்புகளை பார்க்க ஆரம்பித்தேன். மணி 6:45 தானே ஆகிறது, 7 மணி வரை ஒரு சமையல் குறிப்பை பார்த்து விடுவோம் என்று ஆரம்பித்த சமையல் குறிப்புகள் சில நேரங்களில் இரவு 12 மணி வரை சென்றது. என்னெல்லாம் அடிமைத்தனம் பண்ணிட்டு பாருங்களேன். நம்ம இதை சாதாரணமாக யாருமே சமையல் குறிப்பு பார்க்குறது தப்பாங்க, சாதாரணமாக பார்த்து அப்படி தானே தெரியுது. ராத்திரி 12 மணி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அப்போ மணிக்கணக்காக அவனை பார்க்குறீங்கன்னா அது உங்களை அடிமையாக்கிட்டு இருந்தான்னு அர்த்தம். அது தான் அவங்க எழுதியிருக்கிறாங்க. ராத்திரி 12 மணி வரை என்னை அறியாமலேயே அதற்குள் நான் முழுகிவிடத் தொடங்கினேன். பிறகு ஆன்லைன் ஷாப்பிங் பார்க்க ஆரம்பித்தேன். மார்க்கெட்டில் என்ன ஃபேஷன் சேலையெல்லாம் என்ன விலையில் போய்கொண்டிருக்கிறது என்று சும்மா வேடிக்கை பார்க்க தொடங்கினேன். ஆன்லைன் ஷாப்பிங் செய்ய மாட்டேன், ஆனால் அதை பார்ப்பேன். அதுவும் அப்படித்தான் மணிக்கணக்காக உட்காந்து பார்க்குறாரு. என்னெல்லாம் பொருள் இருக்குது, தேவையான ஒரு பொருள் பார்க்குறோம், அவசியமானது, பக்கத்தில் எந்த கடையில் கிடைக்குதுன்னு போய் வாங்கிட்டு வந்தால் தப்பு இல்லை. கிடைக்காத ஒரு பொருள் எங்கேயும் வாங்க முடியாதுன்னா ஆன்லைனில் வாங்கினா பரவாயில்லை. அதுக்கே நேரம் செலவு பண்ணி பார்க்குறாரு. அப்பொழுது இதில் என் நேரத்தை கடத்தி விட்டு ஜெபிக்க மறந்து விட்டேன். ஒரு நாள் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியில் நீங்கள் சொன்னதை கேட்டேன். சில பழக்கங்கள் விளையாட்டாய் ஆரம்பித்து நம்மை அறியாமலேயே நம்மை அடிமைப்படுத்தி விடும். நாம் அடிமையாக கூடாது என்று நீங்கள் சொன்ன வார்த்தைகள் என்னை உணர்த்தியது. ஜெபிக்க மறந்த பாவத்தை உணர்ந்து ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்து இயேசுவோடு மறுபடியும் ஒப்புரவானேன். இப்பொழுது தொடர்ந்து தேசத்திற்காக ஜெபித்து வருகிறேன். என் ஜெப நேரத்தை எதற்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுப்பது இல்லை. தவறை உணர்த்தி என்னை திருத்தி ஜெபிக்க வைத்த இயேசுக்கு என்னை விட்டு கொடுக்காத என் நல்ல இயேசுவுக்கு நன்றி. ஆமென். கடைசியாக ஒரு சாட்சி பாருங்கள். இன்றைக்கி நிறைய சாட்சிகள் இல்லை, இன்னொரு சாட்சி. சகோதரி வசந்தி பாவூர் சத்திரம், என்னுடைய 26 வயதிலிருந்து என் வீட்டில் என் கல்யாணத்திற்காக வரன் பார்க்க ஆரம்பித்தார்கள். வாலி பெண் பிள்ளைகள் பெற்றோர், நீங்கள் இந்த சாட்சி கேளுங்க. கிட்டத்தட்ட 100 மாப்பிள்ளையாவது எனக்காக பார்த்திருப்பார்கள். எந்த மாப்பிள்ளையும் எனக்கு அமையவில்லை. ஏதாவது ஒரு தடை வந்து எனக்கு திருமணம் ஆகாமலேயே இருந்தது. எனக்கு பெரிதாக எதிர்பார்ப்பு எதுவும் இல்லை. ஆனாலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்கிற ஒரு மாப்பிள்ளையாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்ற ஆசை எனக்கு இருந்தது. எனக்கும் வயது 40 ஆகிவிட்டது. 40 வயசு. சொந்த பந்தங்கள் எல்லாரும் என்னை ஏளனமாக பேச ஆரம்பித்தார்கள். இனி எனக்கு திருமணமே ஆகாது என்ற முடிவை செய்துவிட்டார்கள். ஊரடங்கு நாட்களில் ஆரம்பிக்கப்பட்ட உங்களுடைய ஜெபிக்கலாம் அங்க நேரலை ஜெப நிகழ்ச்சியை நான் பார்க்க ஆரம்பித்தேன். நீங்கள் சொன்னபடி தேசத்தின் ஜெப தேவையை அறிந்து 50 நாள் உபவாசம் இருந்து தேசத்திற்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் எனது மன விருப்பத்தின்படி ஒரு ஊழியக்கார மாப்பிள்ளை எனக்கு வரனாக அமைந்தது. வரதட்சணையாக ஒரு பைசா கூட வாங்காமல் என்னை திருமணம் செய்து கொண்டார்கள். இப்பொழுது திருமணமாகி நன்றாக இருக்கிறேன். குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாய் போய்கொண்டிருக்கிறது. என் கணவரோடு இணைந்து ஊழியம் செய்து வருகிறேன். திருமண வயதை நான் கடந்தாலும் மனிதர் பார்க்கிற விதமாக இயேசு என்னை பார்க்காமல் ஆசீர்வதித்திருக்கிறார். எனக்கு நன்மை செய்த இயேசுவை அதிகமாய் துதிக்கிறேன். 40 வயசு. சில சமயம் ஒரு வயசு கூடிட்டாலே அவ்வளோதான், பிள்ளைக்கு என்னமோ கல்யாணமே ஆகாது, அவ்வளோதான் பேரண்ட்ஸே முடிவு பண்ணி அதுக்காகவே அழுத நாட்களை போய்க்கிடுவோம். ஒரு குறிப்பிட்ட வயசில் திருமணம் ஆகணும், உண்மைதான். ஆனால் நாம் ஜெபிக்கணும், செயல்படணும். ஆனால் வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர். 40 வயசில் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கிறாரு. பரிகாசம் பண்ணவங்கள வெட்கப்பட்டு போகும்படி உங்களுக்கு செய்வார், உங்கள் குடும்பத்தில் செய்வார். இன்றைக்கி நீங்கள் ஜெபிக்கணும், ஜெபிக்கலாம். 14 சாட்சிகள் இன்றைக்கு. இவ்வளோ நிறைய பேருக்கு விடுதலை, பிசாசு கட்டிலிருந்து விடுதலை, தடைகள் மாறி காரியம் வாய்த்திருக்கிறாரு. ஜெபிக்கலாமா? ஒரு 5 நிமிஷம் நீங்கள் தான் ஜெபிக்கணும்.
எனக்கு ஒரு விடுதலை வேணும், இந்த பாவ பழக்கம் எனக்கு வேண்டாம், இதை அடிமையாக்கி விட்டது, இயேசு எனக்கு விடுதலை தரணும்னு விரும்புகிறவங்க உங்களுடைய வலது கரத்தை இருதயத்தில் வைத்து, இயேசுவே என்னை ஒப்பு கொடுக்குறேன், என் சரீரம் உம்முடைய ஆலயம், நீங்கள் எனக்குள் வாசம் பண்ணுங்க, இதிலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, சிலுவையில் எனக்காக ரத்தம் சிந்தினீங்க, இயேசுவின் நாமத்தில் எனக்கு விடுதலை உண்டாகட்டும், இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை எனக்குள் இறங்கட்டும் அப்படி சொல்லி ஜெபிங்க. வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. உங்கள் வீட்டில் யாராவது வியாதிப்பட்டிருந்தால் நீங்கள் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என் தாயாருக்கு விடுதலை உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் என் குழந்தைக்கு சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் என்னுடைய பெற்றோருக்கு விடுதலை சுகம் வரட்டும், இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கணும். 5 நிமிஷம்தான் நீங்கள் தான் ஜெபிக்கணும். சரியா? எல்லாரும் அப்படியே கண்களை மூடி இருதயத்தில் இயேசுவை நினைத்து கரங்களை வைத்து ஜெபிக்க ஆரம்பிங்க. இயேசுவின் பெயரை சொல்லுங்கள். இயேசுவே என்னை தொடும், இயேசுவே எனக்கு விடுதலை உண்டாகட்டும், இந்த பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும், பாவ பழக்கங்கள் என்னை விட்டு விலகட்டும், இயேசுவின் நாமத்தில் உம்முடைய இரத்தத்தின் வல்லமை எனக்குள் இறங்கட்டும். சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்லுங்கள். இயேசுவே என் மகனை தொடும், என் மகளை தொடும், என் கணவரை தொடும், என் மனைவியை தொடும், என் பெற்றோரை தொடும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். சொல்லுங்கள், இயேசுடைய பெயரை சொல்லுங்க. இயேசு 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 அந்த பெயரை சொல்ல சொல்ல ஆண்டவருடைய வல்லமை வீட்டுக்குள் இறங்குகிறது. இந்த பயத்தின் ஆவி என்னை விட்டு விலகட்டும், என்னை அடிமைப்படுத்துகிற பொல்லாத பிசாசு இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு விலகட்டும், இந்த ஃபிட்ஸ் வியாதியை கொண்டு வருகிற ஆவி என்னை விட்டு விலகட்டும், என் குழந்தையை விட்டு விலகட்டும். ஜோமனுங்க நீங்களே இயேசுடைய பெயரை சொல்லுங்க. இயேசுவே விடுதலை உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். நீங்க சொல்ல சொல்ல அற்புதம் நடக்கிறது. காரணம், இயேசு உங்க பக்கத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறார், உங்க வீட்டுக்குள்ளே பிரசன்னமாக இருக்கிறார். அசுத்த ஆவிகள் விலகுகிறது, பில்லிசுனை கட்டுகள் அறுக்கப்படுகிறது, மந்திர வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எரிந்து போகிறது. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை, பிசாசின் கட்டிலிருந்து வியாதியிலிருந்து விடுதலை, கற்பத்தின் ஆசீர்வாதம், 22 வருஷமா குழந்தை இல்லாத மகளுக்கு ஆண்டவர் குழந்தை கொடுத்தார், உங்களுக்கு இன்றைக்கு தருகிறார். இயேசுவின் நாமத்தில் அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஜோமனுங்க திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். 40 வயசில் அழகான ஒரு வாழ்க்கையை தேவன் அமைத்து கொடுத்து மகிழ பண்ணி இருக்கிறார். சொந்து போகாதங்க, பயப்படாதங்க, பிந்தி விட்டதேன்னு கலங்காதங்க. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு வீடுகளிலும் அற்புதம் நடக்கிறது. உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. நீங்க தான் சொல்லணும், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறோம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக்கொள்கிறோம், இயேசுவின் ரத்தத்தை எங்கள் வீட்டுக்குள்ளே நாங்கள் தெளிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை எங்கள் வீட்டுக்குள்ளே தெளிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகிறது, விடுதலை உண்டாகிறது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, விடுதலை பெற்றுக்கொள்ளுகிறீங்க. இப்போ யார் இயேசுவேன்னு கூப்பிடுறீங்களோ உங்க வீடுகளுக்குள் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. ஒரு வெளிச்சம் உங்களுடைய வீட்டுக்குள் வருகிறது. இருள் விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். இருளின் ஆதிக்கங்கள் அழிகிறது, இருளின் வல்லமைகள் அழிகிறது. பயத்தின் ஆவிகள், பெல்லிசோனி ஆவிகள் அந்த வெளிச்சத்துக்கு முன்னால் நிற்க முடியாதபடி அழிக்கப்பட்டு போகிறது. இயேசுவாகிய வெளிச்சம் உடைய வீட்டுக்குள் வந்திருக்கிறது. இப்ப சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம். வலதுகரம் உயர்த்துங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. இயேசுவே சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், தடைகளை மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம், அற்புதம் செய்ததற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டார், அற்புதம் செய்துட்டார். இதே மாதிரி உங்களுக்கு அற்புதம் ஆண்டவர் செய்துட்டார். விசுவாசிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் அற்புதம் பெற்றுக்கொண்ட உடனே எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும். இல்லை, உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரியும்ல, அந்த ஃபோனில் பேசினா உங்களுக்கு என்ன நடந்தது என்பதை விசாரித்து அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லலாம், என்ன நடந்தது, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்தார் என்பதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அதே மாதிரி அநேகர் அதை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்து விட்டால் விசுவாசத்தோடு அற்புதத்தை எதிர்பாருங்க. சரி, இப்போது